10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.28 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எல், எம் மற்றும் எண்ணாவது உறுப்புகள் முறையே எக்ஸ், ஒய் மற்றும் இஜெட் எனில் பின் வருவனவற்றை நிரூபிக்க. சப்டிவிஷன் 1 எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் plus z into l minus m is equal to 0. Subdivision 2 x minus y into n plus y minus z into l plus z minus x into m is equal to 0. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எல்லாவது உறுப்பு x, எம்மாவது உறுப்பு y, எண்ணாவது உறுப்பு z அப்படின்னா கீழே கொடுத்துருக்க 2 சப்டிவிஷனையும் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? கணக்குக்கு போவோமா? தீர்வு. கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்புக்கு ஃபார்முலா இருக்குது. சரியாப்பா? tn = a + n - 1 × d. நமக்கு எல்லாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்னு. சரியா? அப்போ எல்லாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா என்னன்னு இருக்கிற இடத்துலலாம் எல்லுன்னு போடணும். சரியாப்பா? எல்லாவது உறுப்பு TL = a + l - 1 × d. அது என்னன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ். சரியாப்பா? இதை 1வது சமன்பாடுன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? எம்மாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும். எம்மாவது உறுப்புக்கு என்னன்னு இருக்கிற இடத்துக்கெல்லாம் எம்னு பிரதியிடணும். சரியாப்பா? TM = a + m - 1 × d. எம்மாவது உறுப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க y = y. இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா என்னன்னு இருக்கிற இடத்துலலாம் என்னன்னே பிரதிட்டா போதும். சரியா? tn = a + n - 1 × d. அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? இதை சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கணும். சரியா? சப்டிவிஷன் 1 x × m - n ப்ளஸ் ஒய் × n - l ப்ளஸ் z × l - m. இப்போது எக்ஸுக்கு பதிலாக மேல் நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த எக்ஸை எழுதணும். சரியாப்பா? a + l - 1 × dன்னு எழுதணும். ஓகேவாப்பா? இந்த எழுதியிருக்கோமா? a + l - 1 × d. மீதி இருக்க m - n அப்படியே பெருக்கிக்கணும். ஓகேவாப்பா? ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இங்கே இருக்கிற a + m - 1 × dயை எழுதிக்கணும். சரியா? இந்த எழுதியிருக்கோமா? a + m - 1 × d. இந்த n - l அப்படியே பெருக்கிக்கணும். ஓகேவாப்பா? அதுக்கடுத்து இஜெட்டுக்கு பதிலாக a + n - 1 × dயை எழுதிக்கணும். சரியா? அதே மாதிரி இந்த l - m அப்படியே பெருக்கிக்கணும். சரியாப்பா? இப்போது இந்த ஏயை m - n பெருக்கணும். இதற்கா a × m - n. அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு l - 1 × dயை m - n பெருக்கணும். சரியா? இந்த இருக்கா l - 1 × d m - n. சரியாப்பா? அதே மாதிரி இந்த ஏயை n - l பெருக்கணும். எழுதியிருக்காங்களா? a × n - l ப்ளஸ் அதுக்கப்புறம் m - 1 × dயை n - l பெருக்கணும். இங்கே இருக்கா m - 1 × d × n - l. ஓகேவாப்பா? அதுக்கப்புறம் இந்த ஏயை l - m பெருக்கணும். a × l - m ப்ளஸ் இந்த n - 1 × dயை l - m பெருக்கணும். இங்கே போட்டுக்கோமா? n - 1 × d l - m. இப்போ பாருங்க, a இருக்கிற டேர்மாக தனியாக எடுக்கணும். a × m - n, a × n - l, a × l - m. இதில் எல்லாம் a காமனாக இருக்குது. அதனால் ஏயை வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த m - n உள்ளே எழுதணும். m - n ப்ளஸ் n - l உள்ளே எழுதணும். n - l ப்ளஸ் அடுத்தது l - m இங்கே எழுதணும். l - m. சரியாப்பா? வரிசையாக எழுதியாச்சா? இப்போது ப்ளஸ் மைனஸ்னு இருக்கிற உறுப்புகளை அடிச்சிடலாம்.
ப்ளஸ் எம் மைனஸ் எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் எல் ப்ளஸ் எல் எல்லாத்தையும் அடிச்சிட்டோம். அப்போ ஏ இன்ட்டு ஜீரோன்னு மாறிடும். சரியா? இப்போது ஏ டேர்ம்லாம் எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிற டேர்மெல்லாம் பார்க்கணும். சரியாப்பா? இந்த ஒரு டேர்ம் இருக்குது, இந்த ஒரு டேர்ம் இருக்குது, இந்த ஒரு டேர்ம் இருக்குது. இந்த 3 டேர்மில் எது பொதுவான உறுப்புன்னு பார்க்கணும். டி தான் பொதுவான உறுப்பு. 3லையுமே டி இருக்குது. சரியா? அப்போ டியை எழுதிக்கணும். ப்ளஸ் டி. மீதம் இருக்கிறதெல்லாம் ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கணும். எல் மைனஸ் 1 எம் மைனஸ் என் ப்ளஸ் எம் மைனஸ் 1 என் மைனஸ் 1 ப்ளஸ் என் மைனஸ் 1 எல் மைனஸ் எம். ஓகேவா? எழுதியாச்சா? இப்போது ஏ இருக்க டேர்மில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பூரா அடி ஆயிடுச்சு. சரியா? அப்போ ஏ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டி போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சுருக்கணும். சரியா? இப்போது எல் இன்ட்டு எம் எல் இன்ட்டு மைனஸ் என். சரியா? எல் இன்ட்டு எம் என்ன வந்துருச்சு? எல்எம்னு வந்துருச்சு. எல் இன்ட்டு மைனஸ் என் மைனஸ் எல்என்னு வந்துருச்சு. மைனஸ் 1 இன்ட்டு எம் அப்போ மைனஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் என் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் என்னு வந்துருச்சு. சரியா? அதுக்கடுத்து இந்த டேர்ம் பாருங்கள். எம் இன்ட்டு என் எம்என் வந்துருச்சா? எம் இன்ட்டு மைனஸ் எல் மைனஸ் எம்எல் வந்துருச்சா? அதுக்கடுத்து மைனஸ் 1 இன்ட்டு என் அப்போ மைனஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் எல் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் எல். சரியா? அதுக்கடுத்து என் இன்ட்டு எல் என்எல் என் இன்ட்டு மைனஸ் எம் மைனஸ் என்எம் மைனஸ் 1 இன்ட்டு எல் மைனஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் எம் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் எம்னு வந்துடும். சரியா? இப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கிற உறுப்புகளை அடிக்கணும். எல்எம் இங்கே எல்எம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கப்பா. இந்த இருக்குது எம்எல் மைனஸ் எம்எல்னு இருக்குது. சரியா? இப்போ எல்எம்மும் எம்எல்லும் ஒன்று தான். சரியா? இப்போ மைனஸில் இருக்கிறப்ப அடி ஆயிரும். இது எப்படின்னா 2 இன்ட்டு 3 சீக்குவல் டு 3 இன்ட்டு 2 அப்போ 3 6 இங்கேயும் 3 6 இப்போ 2 சமமாக இருக்குது. அப்போ எல்எம்மும் எம்எல்லும் ஒன்று தான். இங்கே மைனஸில் இருக்கிறனால அடி ஆயிடுது. ஓகேவாப்பா? மைனஸ் எல்என் ப்ளஸ் என்எல் ரெண்டும் ஒன்று தான். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் அடிச்சிடலாம். மைனஸ் எம்மு ப்ளஸ் எம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இருக்குது. ப்ளஸ் என்னு மைனஸ் என்னு இந்த இருக்குது. ப்ளஸ் எம்என்னு மைனஸ் என்எம்மு இந்த இருக்குது. ப்ளஸ் எல்லு மைனஸ் எல்லு இந்த இருக்குது. அப்போ எல்லாமே அடி ஆயிடுச்சு. அப்போ என்ன வரும்? 0 வரும். டி இன்ட்டு ஜீரோ. ஏற்கனவே ஏ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டி இன்ட்டு ஜீரோ. எதையும் ஜீரோவால் பெருக்கணும்னா 0 தான் கிடைக்கும். அப்போ 0 ப்ளஸ் 0ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 0. ஓகேவாப்பா? தேர்ஃபோர் எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் இஜெட் இன்ட்டு எல் மைனஸ் எம் சீக்குவல் டு 0 என்பது நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது சப்டிவிஷன் 2. எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் இஜெட் இன்ட்டு எல் ப்ளஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் சீக்குவல் டு 0. இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒய் மைனஸ் இஜெட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இஜெட் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த சமன்பாடில் பிரதியிட்டு 0ன்னு வருதான்னு கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை கண்டுபிடிப்போம். எக்ஸ் மைனஸ் ஒய் சீக்குவல் டு எக்ஸோட மதிப்பை போடணும். ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஒய்யோட மதிப்பு மைனஸ்ன்னு வந்தாலே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. சரியா? இப்போது ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸை ப்ராக்கெட்குள்ளே இருக்க உறுப்புகளுக்கு பெருக்கணும். இப்போ என்ன வரும்? மைனஸ் ஏ மைனஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. சரியா? இப்போ ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். இந்த 2 உறுப்புலையும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். டி காமனாக இருக்கா? அப்போ டியை வெளியே எடுத்துரும். சரியா? இப்போ எல் மைனஸ் 1
மைனஸ் எம் ப்ளஸ் ஒன்று. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும்ல, அதனால் ப்ளஸ் ஒன்று. சரியா? இப்போது மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன மிச்சம் இருக்குது? எல் மைனஸ் எம் மிச்சம் இருக்குது. டி இன்ட்டு எல் மைனஸ் எம். ஓகேவாப்பா? y மைனஸ் z சிக்கோட்டு ஒய்யோட மதிப்பு a ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ்னு வந்திருக்கிறதுனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். சரியா? a ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. a ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க உறுப்புகளை பெருக்கணும். மைனஸ் a மைனஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. அப்போ ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு உறுப்புகளுக்கு எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். டி காமனாக இருக்குது. சரியா? அப்போ டியை வெளியே எழுத்துடணும். எம் மைனஸ் ஒன் மைனஸ் என் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஒன்று. சரியா? ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது? டி இன்ட்டு எம் மைனஸ் என். ஒய் மைனஸ் இஜெட் சிக்கல் டு டி இன்ட்டு எம் மைனஸ் என். அடுத்தது இஜெட் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? அப்போ இஜெட்டோட மதிப்பை ஃபஸ்ட்டு போடணும். ஏ இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் எக்ஸோட மதிப்பை போடணும். ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. சரியா? இதை எழுதணும். ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க உறுப்புகளை பெருக்கணும். மைனஸ் ஏ மைனஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு உறுப்புலையும் பாருங்கள், டி காமனாக இருக்குது. காமனாக இருக்கா? டியை வெளியே எடுத்துடணும். n மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எல் மைனஸ் எல்லு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஒன்று. சரியா? மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என் மைனஸ் எல். டி இன்ட்டு என் மைனஸ் எல். இஜெட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு என் மைனஸ் எல். சரியா? இப்போது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் இஜெட் இன்ட்டு எல் ப்ளஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் சீக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா? டி இன்ட்டு எல் மைனஸ் எம். டி இன்ட்டு எல் மைனஸ் எம் இன்ட்டு என்ன அப்படியே போட்டுக்கணும். சரியா? ஒய் மைனஸ் இஜெட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா டி இன்ட்டு எம் மைனஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே எழுதிட்டு இந்த எல்லை அப்படியே இங்கே போட்டுருணும். சரியாப்பா? அடுத்தது இஜெட் மைனஸ் எக்ஸுக்கு டி இன்ட்டு என் மைனஸ் எல்லுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த எம்மை அப்படியே இங்கே போட்டுடணும். சரியாப்பா? இப்போது இதில் எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். டி காமனாக இருக்குது. அப்படி தானா? அப்போ டியை வெளியே எடுத்துடணும். எல் மைனஸ் எம் இன்ட்டு என் ப்ளஸ் எம் மைனஸ் என் இன்ட்டு எல் ப்ளஸ் என் மைனஸ் எல் இன்ட்டு எம். சரியா? டி இன்ட்டு என்னால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க உறுப்புகளை பெருக்கணும். எல்என் மைனஸ் எம்என் ப்ளஸ் எல்லால் ப்ராக்கெட்டுக்குள்ளே உறுப்புகளை பெருக்கணும். எல்எம் மைனஸ் என்எல் வந்திருக்கா? அடுத்தது எம்மால் ப்ராக்கெட்டுக்குள்ளே உறுப்புகளை பெருக்கணும். சரியா? என்எம் மைனஸ் எல்எம் வந்திருக்கா? சரி. இப்போது ப்ளஸ் மைனஸ்னு இருக்கிற உறுப்புகளை கேன்சல் பண்ணணும். எல்என் இதுக்கு எதை கேன்சல் பண்ணணும்? என்எல்லை கேன்சல் பண்ணணும். எல்என்னாலும் என்எல்னாலும் ஒன்று தான். சரியாப்பா? மைனஸ் எம்என்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் என்எம் இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். ப்ளஸ் எம்எல்னு இருக்குது. இங்கே மைனஸ் எல்எம் இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். சரியா? அப்போ ஜீரோன்னு கிடைக்கும். டி இன்ட்டு ஜீரோ. டி இன்ட்டு ஜீரோனா ஜீரோ தான் ஆன்சர். சரியாப்பா? தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் இஜெட் இன்ட்டு எல் ப்ளஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் சீக்குவல் டு ஜீரோ என்பது நிறுவப்பட்டது. சரியா? கணக்கில் கேட்டிருந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.